என்னுடைய பேர் சசிகுமார். நான் தென்காசிந்து வரேன். கடந்த நாட்களில் என்னுடைய சில நெருக்கமான சூழ்நிலை நிமித்தமாக தேவன் அன்பு ஊழியர்களுக்கு கடிதம் எழுதி ஜெபிக்கும்படி கேட்டிருந்தேன். ஊழியர் அவர்கள் ஜெபித்து தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, நீதிமொழிகள் 25-26 படி, சடுதியான திகிலும் துஷ்டரின் பால்கடி போகிறது நீ பயப்பட வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால்களை தப்புவிப்பார் என்ற வார்த்தையை எழுதி அனுப்பியிருந்தார்கள். அந்த நாட்களில் என்னுடைய சரீரத்தில் இந்த இடது கால் முதலாவது மரத்து போகிற மாதிரி இருந்தது, ரெண்டாவது வலது கால், பின்பு அது இடுப்பு பகுதி வரை அந்த மரத்து போன சூழ்நிலை வந்தது. நான் மிகவும் சோர்ந்து போய் இருந்த நேரத்திலே ஊழியர் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லி ஜெபித்தேன். தேவன் எனக்காக கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றி என்னுடைய சரீரத்திலே ஒரு பூரணமான சுகத்தை தந்தார். இப்பொழுது எந்த பலவீனமும் எனக்கு இல்லை. சுகம் தந்த தேவனுக்கும் ஜெபித்த ஊழியர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமென். என்னுடைய பேர் எலிசபெத் ராணி. எனக்கு பென்ஷன் வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய தடை இருந்தது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் கூட இல்லை, அதனால் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. ஒன்று டைவர்ஸ் வாங்கிட்டு வரணும், இல்லை ஆதார் பாஸ்போர்ட் வாங்கிட்டு வரணும். இது ரெண்டுமே எனக்கு பாசிபிள் இல்லை. அதனால் அடிக்கடி நான் பிரதரோட மெசேஜை கேட்பேன், லைவ்லேயும் கேட்பேன். பிரதர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார், நீங்கள் அடைக்கல பட்டணத்துக்கு வந்துட்டீங்கன்னா அது உங்களோட பிரச்சனை இல்லை, ஆண்டவருடைய பிரச்சனைன்னு சொல்லுவார். அப்போ நான் ஆகஸ்ட்டில் வந்தேன். எனக்கு ஜூனில் இது சொன்னாங்க, நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பிஸ்னஸ் ப்ரேயர் மீட்டிங். என் பொண்ணு கூட கேட்டான், நீங்கள் என்னம்மா இதுக்கு போய் வந்திருக்கிறீங்க அப்படின்னு. நான் அவள்கிட்ட சொல்லலை, நான் இதுக்காக தான் வர்றேன். நான் சொன்னது கர்த்தரை நம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஸ்னஸ் ப்ரேயர் மீட்டிங் வந்தேன், பிரதரை சந்தித்தேன். அப்போ பிரதர் சொன்னார், நான் உன்னோடே கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லிட்டு, நீ போமா, மனுஷருடைய கண்களில் தயவை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி சொன்னார். நான் அதை நம்பி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, மார்ச் மாதம் நான் போய் என்னுடைய ஆஃபீஸில் போய் செக் பண்ணேன். எதுக்கும் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு தெரியல, என்னன்னு போய் கேட்கலாம் போது கவர்மெண்ட்லேருந்தே ஆர்டர் வந்தது, கமிஷனர்கிட்ட இருந்து, லேடிஸ்க்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்கள் எதுவுமே ப்ரொசீட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ரைட் ஒன் லெட்டர் அண்ட் வி வில் கிவ் யூ த பென்ஷன் சொல்லிட்டாங்க. கர்த்தர் அற்புதமாய் வழிவாசலை திறந்தார். கர்த்தருக்கே கோடான கோடி நன்றி. போன மாதம் நான் ஃபஸ்ட்டு பென்ஷனை வாங்குறதுக்கு கர்த்தர் திருப்பி செய்தார். பிரதருக்கும் கோடான கோடி நன்றி. மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 4வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவர் தன்னுடைய கரத்தை திறக்க நாம் நன்மையினால் திருப்தி ஆகிறோம். இன்றைக்கு நிறைய செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் மனதார ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து, இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் அத்தியாயத்தை ஆண்டவர் தொடங்கி வைக்க விரும்புகிறார். அவர் உங்களுக்கு முன்னால் போய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோணல் மாணல்களை முதலாவது சரிப்படுத்துகிறார். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் பிரியமில்லாமல் எந்த காரியங்கள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவர் சீர்படுத்த விரும்புகிறார். அவர் நம்மை சீர்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர். ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக பரிசுத்தம் என்கிற ஒரு கிரயத்தை நாம் செலுத்த வேண்டும்.
வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கணும்னா அதுக்கு முன்னால் ஒரு பரிசுத்தம் தேவை. அதுக்கு முன்னால் நம்மை ஒரு சுத்திகரிக்கிற ஒரு அனுபவத்திற்கு நேராக நாம் கொண்டு வர வேண்டும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளிப்பிடத்தில் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்கள் இருக்கிறது, அந்தகாரத்தில் உனக்காக வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் நீ சுதந்தரித்து கொள்ள முடியாதபடிக்கு உன் வாழ்க்கையில் சில கோணல் மாணல்கள் இருக்கிறது. அது சரி செய்யப்பட்டால் மட்டும்தான் வெண்கல கதவுகள் உடையும், இரும்பு தாழ்பாள்கள் முறையும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் எடுத்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களை செழிக்க வைக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும்படியாக, உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைத்து மிச்சம் எடுக்கத்தக்கதாக உனக்காக சில பொக்கிஷங்களும் புதையல்களும் ஒளிப்பிடத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை போய் அங்கே இருக்கிற எல்லா இரும்பு தாழ்பாள்களை முறிச்சு வெண்கல கதவுகளை உடைச்சி அதை எடுப்பதற்காக இன்றைக்கு நீ எடுக்க வேண்டிய முயற்சி உன் வாழ்க்கையில் இருக்கிற கோணல் மாணல்களை சரிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல நான் உனக்கு முன்னால் போய் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணல் மாணல்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அதன் பிறகுதான் அந்த ஒளிப்பிடமும் அந்தகாரத்தில் இருக்கிற இடமும் நீங்கள் போய் அதை சுதந்தரித்து கொள்ள முடியும். இந்த பரிசுத்தம் தான், இந்த ஆயத்தம் தான், செவ்வையான காரியங்கள் தான் முன்னால் போய் அந்த இரும்பு தாழ்பாள்களை உடைச்சி அங்கே இருக்கிற எல்லா வெண்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பாள்களை முறித்து உள்ளுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு எடுத்து தரும் என்பதை இந்த இடத்திலே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே என்னிடத்தில் என்ன குறைவு கண்டீர்? என்ன காரியத்தில் நான் கோணலான பாதையிலே போயிருக்கிறேன்? எந்த காரியத்திலே நான் கரடு முரடான வாழ்க்கையில் இருக்கிறேன்? எனக்கு நீர் சொல்லும் ஆண்டவரே, என் இருதயத்திலே பேசும், என் வாழ்க்கையை நான் செவ்வாய்ப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு அந்த காரியத்தை நீங்கள் செவ்வாய்ப்படுத்தின உடனே ஒரு பெரிய வாசல் உங்களுக்கு நேராக திறக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உங்கள் அக்கிரமங்கள் தடை கல்லாக இருக்கிறதாம். அந்த கல்லை தான் இன்றைக்கு ஆண்டவர் முன்னால் போய் அப்புறப்படுத்தி இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் தெரியாமல் அல்ல, தெரிந்தே நிறைய பிழைகளும் தப்புக்களும் பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். இது செய்யக்கூடாது என்று நீர் பலமுறை என் இருதயத்தில் பேசினீர். என்னுடைய இருதயத்தை தட்டி எழுப்பினீர், என் மனசாட்சியை தட்டி எழுப்பினீர். ஆனாலும் அதையும் தாண்டி நான் அந்த தப்பை செய்துட்டேன் ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செய்துட்டேன், உங்களை நான் ரொம்ப துக்கப்படுத்திட்டேன் ஆண்டவரே, என்னை ஒரு விசை மன்னியும். இன்று முதல் நான் உமக்கு பிரியமான பிள்ளையாக, ஒரு செவ்வையான வாழ்க்கை வாழுகிற ஒரு பிள்ளையாக நான் வாழ விரும்புகிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிறைய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஒப்பு கொடுத்து விட்டு அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்படின்னா நீங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணுகிறது மட்டுமல்ல, அதை விட்டுடணும். அதுக்கப்புறம் அந்த பாவத்தை நீங்கள் செய்யக்கூடாது. அந்த பாவத்தை மறுபடியும் செய்து ஆண்டவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் அன்றைக்கு சவுலை ஒரு பெரிய ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கழுதையை தேடி வந்த அவனுக்கு ஒரு ராஜரீக மேன்மையை ஆண்டவர் கொடுத்தார். அவனை நம்பி கொடுத்தாரு. சரி, இந்த பையனுக்கு நம்ம இந்த ராஜ மேன்மையை கொடுத்தா இவன் நல்லா இருப்பான், ஜனங்களை சரியான விதத்தில் நடத்துவான் என்று சொல்லி அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு ராஜரீக அபிஷேகம் அவனுக்கு கிடைத்தது. ஒரு ராஜ மேன்மை அவனுக்கு கிடைத்தது. அது கிடைச்ச உடனே அவனுக்கு தலைக்கால் புரியாமல் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகளை தேடி போனது நிமித்தம் அவனை குறித்து ஆண்டவர் ரொம்ப விசனப்பட்டார். ஏன் தான் இவனை ராஜாவாக்கினேனோ என்று என் இருதயம் ரொம்ப வசனப்படுகிறது, ரொம்ப வேதனைப்படுது என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்ததை நீங்கள் பார்க்க முடியும். அதனுடைய முடிவு என்ன? அவனிடத்தில் இருந்த ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையை அழிந்து போனது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மேன்மையை கொடுக்க விரும்புகிறார். அந்த மேன்மையை சரியான பாதையில் நீங்கள் கொண்டு போக வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் தேவையில்லாத காரியங்களுக்கு வீண் பண்ணினீங்கன்னா, ஏன் தான் இவனுக்கு இதை கொடுத்தேனோ என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்படும்.
ஒரு நாளும் ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்படக்கூடாது. மாறாக நீங்கள் அதை சரியான விதத்தில் பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார், இன்னும் கொடுப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் சரியான பாதையில் நடத்தினா சரி, இவனுக்கு இன்னும் தாராளமாக ஆசீர்வதிக்கலாம். 4 ஏழைகளுக்கு உதவியாக இருக்கிறான், 4 விதவைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், 4 பிள்ளைகளை படிக்க வைக்கிறான், பக்கத்தில் இல்லாதவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறான், ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான், ஊழியங்களை தாங்குறான், இவனை இன்னும் ஆசீர்வதிக்கலாமே என்று ஆண்டவர் விரும்பி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணல் மாணலான குணாதிசயத்தை எல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு பிறகு செவ்வையான குணாதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள். இந்த ஒரே காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். இதை நீங்கள் செய்யுங்க. அப்பொழுது வெண்கல கதவுகள் உடையும், முன்னேற முடியாதபடி காணப்படுகிற தடைகள் உடைக்கப்படும். சிலர் சொல்லுவாங்க, நான் 1 அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குது, 1 ஸ்டெப்பு முன்னேறி போகலான்னு பார்த்தா 4 ஸ்டெப்பு பின்னால் இழுக்குது என்று சொல்லி புலம்புகிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஏன் அடி சறுக்குகிறது? ஏன் உங்களுடைய முயற்சிகள் தோல்வி அடைகிறது? ஏன் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் விளங்காமல் போய்கொண்டிருக்கிறது? ஏதோ ஒரு காரியம் நீ திருத்தம் பண்ணப்பட வேண்டியது ஆண்டவருடைய பாதத்துக்கு முன்பாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 65 அவர் திருத்தி தானியங்களை விளைய பண்ணுகிறவர். தானிய விளைச்சலை எதிர்பார்க்கிறோம், ஆனால் அதற்கு முன்பாக செய்யப்பட வேண்டிய திருத்தங்களை நாம் செய்யாமல் விடுகிறோம். அதன் நிமித்தம் தானிய விளைச்சலையும் நாம் இழந்து விடுகிறோம், பரலோக மேன்மையும் நாம் இழந்து விடுகிறோம். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கண்ணை மூடுனா பரலோகத்தில் நீங்கள் போய் கண்ணை திறக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோணல் மாணல்கள் எல்லாம் சரிப்படுத்தப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் திருத்தங்கள் அவசியமாய் தேவைப்படுகிறது. சரி, நம்ம அப்படி திருத்தங்கள் செய்யும் பொழுது என்ன நடக்கும்? முதலாவது ஆண்டவர் சொல்கிற, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும், எல்லா கட்டப்பட்ட எல்லா கட்டுகள் அவிழ்ந்து போகும். உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினதை சில நேரங்களிலே பிசாசானவன் கொள்ளையாடி அந்தகாரத்தில் ஒரு இடத்துல வச்சு பூட்டி வைத்திருக்கலாம். அது பரலோகத்திலிருந்து உனக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் உன்னுடைய தேவையில்லாத செய்கைகள் நிமித்தம் சத்துருவானவன் அதை கொண்டு போய் ஒரு அந்தகாரத்திலே வைத்து பூட்டி வைத்திருக்கிறான், ஒளிப்பிடத்திலே வைத்திருக்கிறான். இன்றைக்கு அந்தகாரத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற புதையல்களையும் ஆண்டவர் மீட்டு கொடுக்கும்படி நானே உனக்கு முன்னே போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உனக்கு முன்னால் போகிறார். முதல்ல உன்னை பரிசுத்தம் பண்ணி கோணலானவைகளை செவ்வையாக்கி நானே போய் அந்தகாரத்தில் இருக்கிற பிசாசுடைய கையில் இருக்கிற பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற பரலோகம் ரிலீஸ் பண்ணியும் இன்னும் உன் கைக்கு வந்து சேர முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு அவனுடைய கோட்டையை ஒட்டச்சி அந்தகார இருளுக்குள்ளால் அவன் கொண்டு வைத்திருக்கிறதை ஒட்டச்சி இன்றைக்கு உங்களுக்காக அதை எடுத்துக்கொண்டு உங்கள் கையில் கொடுக்க போகிறார். ஒளிப்பிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற புதையல்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். சில நேரங்களில் சிலர் சொல்கிறத பார்த்துருக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட 2 மாதமாக நான் இந்த தொழிலுக்காக அலைஞ்சேன், இந்த வியாபாரத்துக்காக அலைஞ்சேன். எப்படியாவது இந்த டீல் முடிஞ்சதுன்னா எனக்கு ஒரு நல்ல வருமானம் வந்திருக்கும், இதை வச்சு இந்த கடன் அடைச்சிடலாம், அந்த கடன் அடைச்சிடலாம், இதை வச்சு பிள்ளைக்கு ஃபீஸை கட்டிடலாம், இதை வச்சு எப்படியாவது பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி விட்டுடலாம், எப்படியாவது அடமானம் வச்சு இந்த நகையை மீட்டுடலாம் என்றெல்லாம் சொல்லி சில காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வர்ற மாதிரி இருந்து எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்து கடைசி நிமிஷத்தில் கை நழுவி போய்விடும். சிலர் சொல்லுவாங்க, கை கெட்டினது எனக்கு வாய் கேட்டலை. கைக்கு எட்டின மாதிரி கைக்கு பக்க வரைக்கும் வந்துச்சு, கடைசி நிமிஷத்தில் அதை நீ சாப்பிட முடியாதபடி உன் வாய்க்கு எட்டாதபடி அது எங்கேயோ ஒரு ஒளிப்படத்தில் போய் உட்கார்ந்து விட்டது, அது எங்கேயோ ஒரு அந்தகாரத்திற்குள்ளால போய் உட்கார்ந்து விட்டது. உனக்குன்னு அனுப்பினது தான் உன் கைக்கு வர்றதுக்குள்ளால அது தாண்டி வெளியே ஒரு இடத்துல போய் பதுங்கி கிடக்குது. அது கிடக்குது. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு அந்த வெண்கல கதவுகளை நான் உடைக்கிறேன், இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறேன், நானே உள்ளுக்குள்ள போய் அதை எடுத்து உனக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற தெய்வம். கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கன்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் இல்லை, அதுதான் உண்மை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? அமுக்கி குலுக்கி சாய்த்து மடியில் போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறார். அதுதான் கொடுக்கிற தெய்வம். கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும்னு உலகத்தார் சொல்கிறாங்க. அது ஒரு வசனத்தினுடைய பின்னணி தான் அந்த வார்த்தை. கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படின்னா அவர் பரலோகத்தின் மதகுகளை திறந்து கொடுக்கிறவர், கூரையை பிச்சுட்டு கொடுக்கிறவர். கூரை என்னங்க? வானத்தையே திறந்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவ்வளோ பெரிய தெய்வம், நல்ல தெய்வம். உங்களுக்காக
இந்த உலகத்தில் உயிரை கொடுத்தவர் ஏன் உனக்கு ஒரு சொந்த வீடை கொடுக்க மாட்டார்? ஏன் உனக்கு சொந்தமாக ஒரு நல்ல தொழிலை கொடுக்க மாட்டார்? ஏன் உனக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்தை கொடுக்க மாட்டார்? ஏன் உனக்கு ஒரு நல்ல உயர்ந்த தேசத்தில் உனக்கு ஒரு பதவியை கொடுக்க மாட்டார்? ஏன் உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான நல்ல ஒரு ஊழியத்தை கொடுக்க மாட்டார்? அவர் கொடுக்கிற தெய்வம். இன்றைக்கி அதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளை உடைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், சில நேரங்களில் பிசாசு நமக்குரிய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு வைப்பான். சில நேரங்களில் மாந்திரிக வல்லமைகள், செய்வினை கட்டுகள் உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தகர்க்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, இல்லாவிட்டால் அதை தட்டி பறித்து செல்லப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எல்லா பிசாசு செய்த காரியமாக இருந்தாலும் சரி, மாந்திரிக வல்லமையினால, செய்வினை கட்டுகளினாலே நீங்கள் இழந்து போன செல்வங்களோ, பெயரோ, புகழோ, பணமோ எதுவாக இருந்தாலும் அவனுடைய அந்தகாரத்திற்குள்ளே போய் ஆண்டவர் அவனுடைய எல்லா கோட்டைகளை தகர்த்து போட்டுவிட்டு, நிறைய உள்ள இருக்கு, பொக்கிஷம் புதையல் எல்லாம் உள்ள இருக்குதான், அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்? கடன்கள் எல்லாம் அடைக்கப்படும். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க, நான் கடனில் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா, கடன் வாங்கி கடன்லேயே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். நான் தொழில் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தண்டல் வாங்கி தண்டலுக்கு வட்டியை கட்டி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் வட்டியிலே போயிட்டு இருக்கு. நான் சம்பாரித்து என்னுடைய செல்வத்தினுடைய ஆசீர்வாதங்களுடைய கடின உழைப்பின் பலனை நிறைய வட்டி என்கிற பெயரிலே நான் நிறைய போயிட்டே இருக்குது. இழப்புகள் போயிட்டே இருக்கு, அழிவுகள் போயிட்டே இருக்குது என்றெல்லாம் சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். நான் வாங்குகிற சம்பளம் வாங்குகிற மாதிரி தான் இருக்குது. 10 நாளைக்கு கூட பத்த மாட்டேங்குது. 5 நாளைக்குள்ளால எப்படி செலவு வருதுன்னு தெரியாது. திடீர்னு மோட்டர் பைக் உடஞ்சி விழுந்துருது, திடீர்னு நான் வச்சிருக்கிற என்னுடைய வீட்டில் இருக்கிற ஏசி ரிப்பேர் ஆகிடுது, திடீர்னு நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜு வேஸ்ட்டாக போயிடுது. ஏதோ ஒரு காரியம், திடீர் என்ற நஷ்டங்கள், எதிர்பார்க்காத நஷ்டங்கள். இதை வச்சு இதை பண்ணலான்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதை பண்ண முடியாதபடிக்கு அதற்குள்ளால இன்னொரு வீண் செலவு, அதற்குள்ளால ஒரு வீணான நஷ்டம். அப்போ நீங்கள் பிளான் பண்ணுறது எதுவுமே நடக்கலை. காரணம் என்னென்னா, அதுக்குள்ளால சத்துருவானவன் உட்புகுந்து நஷ்டங்களை கொண்டு வருகிறான், இழப்புகளை கொண்டு வருகிறான், விபத்துக்களை கொண்டு வருகிறான், குடும்பத்திலே கொள்ளை நோய்களை கொண்டு வருகிறான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவை எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி ஒரு முறை ஊரில் ஒரு பெரிய சொத்தை விற்று எடுத்துகிட்டு வந்தாங்க. எதுக்குன்னா, பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்லூரியில் இடம் வாங்கிறதுக்காக வேண்டி, ப்ளஸ் பிள்ளையை ஒரு நல்ல இடத்துல படிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு பல லட்சங்கள் தேவைப்படுகிறதுன்னு சொல்லி ஊரில் ஒரு சொத்தை விற்று எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் என்ன பாருங்க, அந்த பிள்ளைக்கு அந்த படிப்பு கொடுக்கணும், அந்த கல்லூரியில் நல்ல இடத்துல அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும் என்று யோசிக்கும் பொழுது திடீர்னு அந்த வீட்டிலே ஒரு பயங்கரமான விபத்து வருகிறது. அவருடைய புருஷனாருக்கு, அவங்க குடும்பத்தில் அந்த விபத்து அத்தனை பணமும் அந்த விபத்துக்கு ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணதும், அடிப்பட்டவங்களுக்கு செலவு பண்ணதும், நினச்சி பார்க்காத நேரத்தில் அப்படிப்பட்ட இழப்புகள் வந்தது. அந்த பிள்ளைகள் துடித்து போனார்கள். என் பிள்ளையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு, நல்ல கல்லூரியில் படிக்க வைக்கணும்னு சொல்லி தான் நான் இதை கொண்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கு அது கூட எனக்கு நிறைவேறவில்லையே, அதுக்குள்ளால் இந்த வீண் செலவு வந்து விட்டதே. நான் எதுக்காகவோ அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றேன். ஊரில் உள்ள மூதாதையர்கள் கொடுத்த சொத்து. பயங்கர வேதனை, பயங்கர அழுகை. அந்த பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைங்க ஆசையாக அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று நல்ல கல்லூரியில் சேர்க்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் வந்தாங்க. அதுக்குள்ளே இந்த விபத்து அந்த பணத்தை எல்லாம் வாரி கொண்டு போய்விட்டது. அவருடைய கனவுகள் எல்லாம் தகர்த்து போடப்பட்ட நிலைமை. அப்போ தான் அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்தாங்க எங்கள் தாயார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ அந்த காலேஜில் படித்தாதான் நீ பெரிய ஆள் ஆவேன்னு இல்லை மக்களே, ஆண்டவர் எந்த காலேஜில் வச்சாலும் உன்னை பெரிய ஆளாக்க முடியும். அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் உயர்த்தவும் அவராலே கூடும். இந்த கல்லூரியில் படித்தா மட்டும்தான் உனக்கு அப்படின்னு நீ நினைக்காத. ஆண்டவர் உனக்கு ஆதரவாக இருந்தால் எந்த இடத்துல வேணாலும் உன்னை உயர்த்த முடியும். நீ அதை நம்பு என்று சொன்னேன். நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்குற இந்த கல்லூரிக்கு போ மகளே, நீ அர்ப்பணி ஆண்டவரிடத்தில். அந்த பெரிய கல்லூரியில் போக முடியலைன்னு சொல்லி நீ பின்மாற்றத்தில் போய்விடக்கூடாது. நிறைய பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தாங்க நினைச்சது நடக்கலைன்னு உடனே
பின்மாற்றத்திலே போய்விடுகிறார்கள். எனக்கு இந்த காலேஜில் சீட் தரல, இது என்னுடைய ட்ரீம் காலேஜ். என் கனவில் நான் அப்படியே யோசித்துட்டு இருந்தேன். அதுக்காக தான் எங்கள் அப்பாவை ப்ராப்பர்ட்டியை விற்க வச்சேன். ஆனால் அது எனக்கு கிடைக்கலையே. பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார், ஏன் இதை அனுமதித்தார்? சில நேரங்களில் ஆண்டவர் அனுமதிக்கிறது உண்டு. சில நேரங்களில் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களும் அதை அழிக்கிறது உண்டு. மாந்திரிக வல்லமைகளினால் நடக்கும், பிசாசினுடைய திட்டங்களிலான நடக்கும் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம எங்கேயாவது குறைபடும் பொழுது பிசாசு அங்கே தந்திரமாய் செயல்பட ஆரம்பிக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அப்பொழுது அந்த மகளுக்கு சொன்னேன், இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் எந்த காலேஜ் கொடுத்தாலும் நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு சாதாரண அரசாங்க கல்லூரியிலே போய் அந்த பிள்ளை சேர்ந்தாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கல்லூரி முடித்த வெளியே வரும் பொழுது அவளை யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். அவள் பிரசித்தி பெற்ற அந்த கல்லூரியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் சொன்ன, மகளே, நீ ஆண்டவரிடத்தில் அர்ப்பணி, ஆண்டவரை நீங்கள் எது கொடுத்தாலும் எனக்கு நல்லது, நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று நீ சொல். இந்த பழக்கத்தை இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சொல்லணும், ஆண்டவருடைய உம்முடைய சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும், துன்பங்கள் துக்கங்கள் எங்களை நெருக்கி ஏவும் பொழுது, கடன்கள் வேதனைகள் எங்களுடைய வாழ்க்கையில பெருகி வரும் பொழுது, எங்களுக்கு ஒத்தாசை தருகிற எங்க தெய்வத்திற்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வரட்டும். கஸ்தூரிக்கு இன்றைக்கு ஒத்தாசை வரட்டும். கஸ்தூரி பட்ட பாடுகள் போதும் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு விடுதலை தாரும். அந்த பெரும்பாடுகளில் இருந்து கஸ்தூரிக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை தாரும். தேவராஜ எழும்பி நடக்க வைங்க ஆண்டவர். தேவராஜ ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக உடைய கண்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே, என் பிள்ளைக்கு ஒத்தாசை தாரும். என் பிள்ளையை கை தூக்கி விடும் ஆண்டவர். எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைகிறது, கொஞ்சம் கை தூக்கி விடுங்க ஆண்டவரே. பாண்டியன் மேல தேவனுடைய ஆளுகை இறங்கட்டும். உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் உயிர் தெளிந்த வல்லமை இறங்கட்டும். பாண்டியனுக்குள் இருக்கிற எல்லா வலி வேதனைகள் மறைவதாக, வேதனை நீங்கி சுகமாயிருக்கட்டும். சொல். எப்சிபாவுடைய இடிக்கப்பட்ட வாழ்க்கை கட்டப்படுவதாக. எப்சிபாவுக்காக ஒத்தாசை தருகிற பர்வதத்தை நோக்கி பார்க்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எப்சிபாவுக்கு இன்றைக்கு பலன் கிடைப்பதாக. தேவனே, ரெபேக்கா எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிற ரெபேக்கா, இயேசு சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச நாட்கள் இந்த லேசான உபத்திரம், அதன் பிறகு நீ அறியாதது, உனக்கு எட்டாதது, உன் கண்களுக்கு புலப்படாததுமான ஆராய்ந்து முடியாத பெரிய கண்களை காண்பார். அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய சொந்த கண்கள் அதை காண, உன்னுடைய சொந்த கண்கள் அதை காண. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்கள், கைவிட்டு போனவைகள், காணாமல் போனவைகள், திருடு போனவைகள், ஏமாற்றப்பட்டவைகள், இழந்து போனவைகள் அத்தனையும் அந்த ஒளிப்படத்திலிருந்து, அந்த காலத்திலிருந்து நீ கொண்டு வந்து கொடுப்பீராக. அதை என் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளட்டும். போய் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாம் ரெடியா இருக்கு, போய் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறேன். மட்டும் இல்லை, எங்களுக்கு முன்னே போய் உங்கள் வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுவேன் என்று சொன்னீர். குறிப்பிட்ட வயது ஆகியும் இன்னும் வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலைக்கு வழி திறக்கட்டும். ஆண்டவரே, எனக்கு இன்னும் வாழ்க்கை அமையலை, இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கை துணையை நீங்கள் செய்து கொடுங்கப்பா. எடுத்து செய்ய ஆள் இல்லை என் கல்யாணத்தை, நின்று செய்ய ஆள் இல்லை, எனக்கு பொண்ணு பார்க்க எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க யாருமே விரும்பலை, எல்லாரும் ஒதுங்குறாங்க. உனக்கு பழக்கமான இயேசு ஒதுங்க மாட்டா. நாவுக்கு உன் விழாவுக்கு சொந்தக்காரனை சொந்தக்காரியை கர்த்தர் தெரிந்தெடுத்து தருவார். ஆண்டவரே, நீ இந்த வார்த்தை சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் நின்று செய்வேன், எடுத்து செய்வேன். ஆண்டவர் சொல், பரலோகமே உன்னுடைய இல்லற வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படிக்கு வந்து நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன்.
ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லா திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகளுடைய குடும்பம் சுக்குநூறாய் உடைஞ்சு கிடக்கிறதோ, பிரிந்து கிடக்கிற அந்த குடும்பங்களை மறுபடியும் ஒன்றாய் கூட்டி சேர்ப்பீராக. கோழி தன் குஞ்சுகளை இறக்கைக்குள்ளே கூட்டி சேர்க்கிறது போல ஆண்டவரே குடும்பங்களை கூட்டி சேர்ப்பீராக. கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையில இருக்கிற எல்லா மனஸ்தாபங்களுக்கு முடிவு வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. 2000 வருஷங்களுக்கு முன்பாக நீர் ஜெபித்த ஒரு ஜெபத்தை அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி என்று ஜெபித்தீரே. அதே வார்த்தையை சொல்லி இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இடிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவேன் என்று சொன்னீர். எடுப்பித்து கட்டும். பிடுங்கப்பட்ட வேலை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படட்டும் சுவாமி. பிடுங்கப்பட்ட வாழ்க்கை மறுபடியும் கிடைப்பதாக. பிடுங்கப்பட்ட அதிகாரங்கள், செல்வங்கள், செல்வாக்குகள் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.